نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வின் தீர்ப்பை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நாமம் பெயரால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்திலே, இறைவனை பெற்றுத் தரக்கூடிய இந்த தினத்திலே நாம் எல்லாம் ஜும்மாவுடைய சொற்பொழிவை கேட்பதற்காகவும் அதனைத் தொடர்ந்து ஜும்மாவுடைய 2 ரக்காத்துகள் கூறுவதற்காகவும் அல்லாஹ்வை பண்டிக நாம் வீட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஜும்மாவுடைய முதல் முறையாக நான் தேர்வு செய்த தலைப்பு கர்பலா வரலாற்றின் பின்னணியில் ஷியாக்கள் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் சில செய்திகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்பலா வரலாறு, கர்பலான்னா என்ன அப்படிங்கக்கூடிய விவகாரத்தை நாம் பார்க்கணும். கர்பலாவுடைய அதை வைத்துக் கொண்டு அதில் ஏற்பட்ட அந்த துக்க ஒரு தினத்தை அதை வைத்து அதை ஒரு வியாபாரமாக ஷியா கொள்கையை சார்ந்தவர்கள் ஆக்குவதையும் மதம் இன்னும் சொல்லப்போனால் வியாபாரத்தை விட பல குமாரமாக நடக்கும். ஷியாக்கள் ஹசன் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த ஹுசைன் கொல்லப்பட்ட அந்த கர்பலா யுத்தத்தின் பொழுது அதை எடுத்துக்கொண்டு செய்கிறாங்க. ஒரு வியாபாரமாகவும் மத வழிபாடாகவும் எல்லாருக்கும் காட்டித்தராக உண்டு. அந்த அளவுக்கு என்ன செய்யாங்க, ஷியாக்கள் பஞ்சாயத்து அப்படின்னு அவங்க போகக்கூடிய ஒரு வழிகட்ட கொள்கையில் போகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்ப்போம். இப்போ இந்த கர்பலா விஷயத்தை பார்ப்பதற்கு முன்னால் இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் போர் சம்பந்தமாக எல்லாம் இன்னும் சொல்கிறான் என்பதை முதல்ல விளங்கிக்கிறாங்க. அப்போதான் கர்பலா இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இருக்குதா என்பதை நம்ம விலகிக் கொள்ள முடியும். யுத்தம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த யுத்த காலத்தை பற்றி இஸ்லாமிய சொல்லி போர் காலத்தில் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் பொழுது அந்த போரில் அல்லாஹ் ரசூலுக்காக யுத்த காலத்தை சந்தித்து இரத்த வெள்ளத்தில் கொல்லப்பட்டு இறைவனுக்காக உயிர் நீத்த சஹாபாக்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய விவகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் போரை பற்றி அல்லாஹ் நமக்கு வர்ணனை செய்கிறான். எப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், திருமறை குர்ஆன்ல வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் வல் அஹ்யாஉ வலாக்கின் லா தஷ்உரூன். 2வது அத்தியாயம் 154வது வசனம். அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டோரை இறந்தோர் என கூறாதீர்கள், மாறாக
உயிருடன் உள்ளனர், எனினும் நீங்கள் உணர மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யுத்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போய் கொல்லப்பட்டு அந்த உயர்ந்த தியாகிகளை பற்றி குர்ஆன் பேசும்போது அவங்கள மூத்தா போயிட்டான்னு சொல்லாதீங்க. மனுஷன் பார்வை மூத்தா போயிட்டாங்க, மனிதர்கள் பார்வையெல்லாம் மூத்தா போனதால தான் அவங்கள போய் அடக்குனாங்க, ஜனாசா தொழிலாளர்கள் இதெல்லாம் பார்க்கணும் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய பார்வையில் உயிரோடு மனுஷன் பார்வையில் மூத்தா போய் கொல்லப்பட்டார்கள். இறைவனின் பார்வையை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் அவங்க உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த அளவு கண்ணியப்படுத்தலாம் அவர்களை, உயிர் தியாகிகளை. எனிதான் சொன்னான், அகியாவும் வராக்கிலா கஷ்மம், நீங்க உணர மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் அவனுடைய சில சிறப்பு தகுதியை சொல்றான். அதுபோல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டார் என்று சொன்ன 3வது அத்தியாயத்தினுடைய 169வது வசனம். அதில் இறைவன் பேசுகிறான், وَلَا تَحْسَبَنَّ الَّذِينَ قُتِلُوا فِي سَبِيلِ اللَّهِ أَمْوَاتًا بَلْ أَحْيَاءٌ عِندَ رَبِّهِمْ يُرْزَقُونَ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவரை இறந்தோர் என கூற எண்ணாதீர்கள், மாறாக அவர்கள் தம் இறைவனத்தில் உயிருடன் இருக்கிறார்கள். இந்த ரப்பையும் இருசாக்குவோம், அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது, சாப்பாடு கொடுக்கப்படுகிறது, உணவளிக்கப்படுகின்றனர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் போர் விவகாரங்களை பற்றி பேசும்போது அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சிறப்பு சொர்க்கத்துக்கு உடனே சொர்க்கத்தில் நுழையுங்கள் எல்லாம் சொல்லுகிறான். உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. கடன் இருந்தால் தவிர கருத்து வைக்கக்கூடாது, கடன் இருந்தால் கருத்து வைக்கக்கூடாது. இல்லைங்க, பஞ்சாயத்து இருக்குது, ஒரு தியாகி கடன் இல்லாமல் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த கடனை மகன் உள்ள பேரம்பேட்டியும் வளர்த்துட்டாங்கன்னா அந்த எனக்கு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்போ கடனை தவிர உள்ள மற்ற விஷயங்கள்லாம் கூட சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க என்று எல்லாம் நமக்கு திருமறை குர்ஆனை நமக்கு சொல்லி காட்டக்கூடிய தான் பார்ப்போம். இந்த கடன் ஹதீஸ்ல வரும், குர்ஆன்ல இதோட முடிஞ்சது. கடன் இருந்தால் கருத்து வைக்கப்படுவார்கள் அப்படின்னு விஷயத்தை பார்ப்போம். அப்போ போர்க்களத்தை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாரம் சொல்லிடலாம். 3வது ஏன்னா இப்போ வசனம் சொல்லிடணும், அந்த சப்ஜெக்ட்ல முதல்ல வாங்க வசனங்கள் சொல்லி நேரம் இருக்காது, சப்ஜெக்டை போய்கிட்டே வரலாறு போய்கிட்டே இருக்கு. அப்போ 2 வசனத்தை சொல்லிக்கிட்டு நம்ம நேரம் விஷயம் கலப்பலாக வந்துடலாம். 3வது அத்தியாயத்தில் 120வது வசனத்தை எல்லாம் சொல்கிறான், ஃபரீஹீன பிமா ஆத்தாஹுல்லாஹு மின் ஃபضலிஹி வயஸ்தபஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் மின் கல்ஃபிஹிம் அல்லாஹ் ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். 3வது அத்தியாயத்தில் 120வது வசனம், தமக்கு அல்லாஹ் வழங்கும் அருளை எண்ணி மகிழ்கின்றார்கள், தம்முடன் இதுவரை சேராமல் பின்னால் உயிர் தியாகம் செய்வவர்களின் பொறுத்து எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்பது எண்ணி மகிழ்வுடன் உள்ளனர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அப்போ அல்லாஹ் தமக்கு வழங்கிய அருள மகிழ்ச்சியாக தம்முடன் இதுவரை சேராமல், அப்போ மூத்தா போன உயிர் தியாகிகளை பேசுகிறான். எல்லாம் உயிர் தியாகத்தை போர்க்களத்தில் கொல்லப்பட்டு சொத்தம் கிடைக்கிறத அந்த அருளை இனி அவர் மகிழ்கிறார்கள். இனிமேல் பின்னாடி வருவாங்க, யுத்த காலத்தை சந்தித்து கொல்லப்பட்டு இறைவனுக்காக கொல்லப்பட்டு வருவார்கள் என்று மார்க்கத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட உயிர் தியாகிகளுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியதை பார்ப்போம். இப்படி திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது 4வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தை இன்னும் நல்லா சொல்லலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வேலைகளை பார்க்கணும். படி காத்தி في سبيل الله الذين يشرون الحياة الدنيا بالآخرة ومن يقاتل في سبيل الله فيقتل أو يغلب فسوف نؤتيه أجرا عظيما. 4வது அத்தியாயத்தில் 24வது வசனம், இவ்வுலக வாழ்வை விற்று மறுமையை வாங்குவோர் அல்லாஹ்வின் பாதையில் போரிடட்டும். யாரேனும் அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டாரோ வெற்றி பெற்றாரோ அவர்களுக்கு மகத்தான கூலியை பின்னர் வழங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வு.
இப்படி அல்லாவுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு வந்து சொன்னால் போர் செய்யணும் இல்லை, அவங்க ஒரு உயர்ந்ததால சொர்க்கம் கிடைக்கும் அப்படி அல்லா சொன்னான். அவங்க மூத்தா போனாவும் நினைக்காதீங்க, அல்லாவுடைய பார்வையில் உயிரோடு இருக்கிறாங்க. சொர்க்கத்தில் அல்லாவுடைய அரிசியின் கீழே ஒரு கூடு அமைக்கப்பட்டிருக்கும். பிராணிகளை வளர்க்க கூட இருக்கிறவங்க என்ன ஒவ்வொரு பிராணிகளையும் புறா இது ஒவ்வொரு நாடு அந்த வளர்ப்பு பிராணிகளை அது கூட வச்சிருக்கோம். மைனா புறா கிளி எல்லாம் நம்ம நாட்டில் சில பறவைகள் கொலை செஞ்சுப்பான். இவங்க கேடு வைக்கிறவங்க இஷ்டத்துக்கு நிறையா செய்வாங்க, திரும்பி வாபஸ் வாங்குவாங்க. இப்படி அப்போ அனுமதிக்கப்பட்ட பறவைகள் கூட வச்சுப்பான், கூட கட்டிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யலாம், நாளை மறுமை நாளில் வந்து அந்த மூத்த மரணம் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதுகள், இந்த உயிர் தியாகிகளுக்காக சொர்க்கத்தில் வந்துக்கிட்டு அந்த அல்லாவுடைய அந்த அரசின் கீழே அரசியல அந்த கூடுதல் அமைக்கப்பட்டு அங்கே சொர்க்கத்தை சுற்றி திரிவார்கள். அந்த ரூக பறவை வடிவத்தில், பச்சை நிற பறவை வடிவத்தில் அல்லாஹ் அந்த ஷஹீதாக்கப்பட்டவங்க ரூக உள்ள விட்டு சுற்றி திரிவாங்க, மாவடிக்கப்படுகிறார்கள். சொர்க்கத்தில் அப்படியே பறந்து வாங்க எடுத்து வந்துடுவாங்க. போய்விட்டு அல்லாவுடைய அரசின் கீழே அந்த கூட்டில் வந்து சிம்மாசனத்துக்கு அவங்க அமர்ந்துடுவார்கள், அவங்க கூட்ட தங்குவார்கள் என்றால் சிறப்பு தகுதி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய இதெல்லாம் யாருக்கு உண்டான தகுதி என்று சொன்னால், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது அல்லாவுடைய பாதையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்ந்த காலத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்கு அழைக்கப்பட்ட பிறகு அந்த யுத்தத்திற்கான பொய் சொல்லி போக மாட்டாங்க. நிறைய முனாஃபிக்குலாம் போக மாட்டான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. அல்லாவுக்காக யார் போனாங்களோ ரசூலுல்லாஹ் போருக்கு போனால் திரும்பி வராத சுற்றுலா மாதிரி போய் திரும்பி வரக்கூடிய ஒன்றான் உலகத்தை சுற்றி பார்க்குறது, அந்த பகுதியை ஒரு நாட்டை ஒரு மாநிலத்தை சுற்றி பார்த்துட்டு அப்படி வர ஒன்ற மாதிரி ஒன்றான் கண்குள்ளா காட்சிகளை பார்த்துட்டு வராங்க. அதிசயங்கள் அப்படியே இல்லை. யுத்தகலத்துக்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் உத்தரவாதம் சொல்லிட்டு கொண்டாடி பிள்ளைகிட்ட போருக்கு போகிறேன் எல்லாம் நான் என்ன வரலாம் நல்லா பார்த்துக்க இங்கே சொல்றதுல பார்த்தீங்கன்னா போய் வேண்டுதான். அப்படிப்பட்ட யுத்தகலம், இந்த யுத்தகலத்துக்கு போனவர் தான் அந்த தகுதி அல்லாஹ்வுடைய தூதரோடு என்று மார்க்கம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம சொல்றாங்க, வந்துட்டு ஒரு இடத்துல சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறாங்க இந்த யுத்தகலத்தை பற்றி, இறைவனையும் இறை தூதர்களையும் நம்பியதற்காக மட்டும் இறை வழியில் போரிடுவதற்கு புறப்பட்டு சென்றவரை கூலியை பெற்றவராகவும், யுத்தகலத்துக்கு யாரெல்லாம் போனாங்களோ அவங்க கூலியை பெற்றவராகவும், அதாவது போர் ஆதாயங்களை பெற்று திரும்பக்கூடியவர்களாகவும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்கிறான். அல்லது அவரை சொர்க்கத்திலே சேர்க்கும் பொறுப்பை அல்லாஹ் வந்து வாக்களிக்கின்றான். அவங்க சொர்க்கத்தை கொடுத்துருவான். யுத்தகலத்தை கையெழுத்துக்குள்ளே எடுத்து வந்துருவாங்க. இந்த பொறுப்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சமுதாயத்திற்கு நான் சிரமத்தை கொடுத்து விடுவேனோ என்று அச்சமட்டி இல்லாமல் இருந்தார். நான் அனுப்பும் யுத்தகலத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த படைகள் இராணுவத்திற்கு பின்னால் முகமது நபியாகி நானும் போகாமல் இருந்திருக்க மாட்டேன். நானும் போயிட்டாலும் போய் சிரமமாக போயிடும். 14 உயிரிடம்ல அவங்களுக்கு பெண்கள் குழந்தைகளும் பாதுகாக்கிறதுக்கான அவங்க கைட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த விஷயத்துல சொல்லுவாங்க உங்களுக்கு சிரமமாக என்பதற்காக நான் என்ன செய்யறேன், எல்லா யுத்தத்துக்கும் போக முடியாது. சில யுத்தத்துக்கு போயிட்டு சில போர்க்களங்கள் சில யுத்த காலங்களுக்காக தளபதிகள் நியமித்து அனுப்புறாங்க சுசாவசனம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க வந்து இன்னொரு அதிசய வாகன பற்றாக்குறை, இந்த யானை குதிரை வாகன பற்றாக்குறை இல்லாத காரணத்தினாலும் கூட என்னால் வர முடியலை அப்படின்னு சில தளபதிகளை நியமித்து சில போர்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்துட்டு கப்பல் அறிவிக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர், நபிகள் நாயகமாகிய நான் நிச்சயமாக நான் இறைவழியில் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்படுவதையே விரும்புகிறேன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தகலத்துடைய சிறப்பு கதையை சொல்றாங்க. சொர்க்கத்தை விட உலகத்தில் என்ன இருக்குது, சொர்க்கத்தை ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கும் அளவுக்கு இடம் கிடைத்தால் உலகத்தில் எல்லா வஸ்துக்களை சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சொர்க்கம் கிடைக்கல என்பதற்காக போர்க்களத்துக்கு போகணும், கொல்லப்படணும், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படணும், மறுபடியும் கொல்லப்படணும், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படணும், இப்படி 3 தடவை நடக்க வேண்டும் நான் விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில் அவர்கள் 36வது நன்முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கிறோம். ஆனால்
இந்த மாதிரி போர்க்களங்களை பொறுத்தவரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய சொன்ன அடிப்படையில் மார்க்கத்திற்காக, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக போர் செஞ்சாங்க அது கைது. அந்த மாதிரி போற ஹுசைன் சந்திச்சாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் ஹுசைன் அவர்கள் சந்தித்த போர் அந்த மாதிரி இந்த கர்பலா அந்த மாதிரி யுத்தமா என்பது பார்க்கணும். கர்பலா எப்போ நடந்தது? கர்பலா முஹர்ரம் மாதத்தில் கர்பலா யுத்தம். ஆஷுராவுடைய 10 அன்றைக்கு நோன்பு வச்சு நம்ம மூசா நபி எல்லாம் காப்பாற்றி ஃபிரௌனை கடையில் மூழ்கடிச்சாங்க. முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். அது மகிழ்ச்சிய கெட்ட வணிகம் நல்லவர்கள் மூசா நபி மூசாவுடைய சமுதாயம் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லாஹ் காப்பாற்றிவிட்டான். கடல் கடந்து வெளியே வந்துட்டாங்க. கடலுக்குரிய ஃபிரௌனுடைய படைகள் வரும்போது மூழ்கடிக்கக்கூடிய அவங்க இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் பார்க்குறாங்கன்னா அல்லாஹ் அவங்க சாவடிச்சான். அப்படிப்பட்ட மூசாவை நபியை காப்பாற்றினார். ஆஷுராவுடைய 10 முஹர்ரம் 10வது நாள். ஃபிரௌன் கொல்லப்பட்ட நாள். அந்த நாள் தான் அதே இதான் செய்ய கர்பலா. கர்பலாவும் முஹர்ரம் 10வது நாள் நடந்தது என்பதை பார்ப்போம். ஆனால் இந்த கர்பலா மூசா நபிக்கு அல்லாஹ் வெற்றி அளித்தானே, அதுல சிறப்பு தகுதி நோன்பு வைங்கன்னு சொல்றாங்க. முஹர்ரம் 10வது நாள் 9 நோன்பு வச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு முந்தைய பாவங்கள் ஒரு வருஷத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதால அதுல நமக்கு அது சிறப்பு தகுதி. நோன்பு வைக்க சொல்றாங்க. சுன்னத்தான நோன்பு உண்டு, அது வைக்க வேண்டும். கர்பலா என்ன? ஆனால் சமுதாயத்தில் கர்பலா விவகாரத்தை பற்றி பேசும்போது ஏன் முஹர்ரம் மாசத்துல கர்பலா நடக்குது. அதனால கர்பலாவை பற்றி பேசக்கூடிய தருணத்தில் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் கர்பலாவை இஸ்லாமிய சமுதாயத்தின இதெல்லாம் சமுதாயத்துக்கு தெரியாது அப்படின்னு கேட்டா பத்ரு யுத்தத்தை பற்றி சமுதாயத்தில் கேளுங்க. பின்னணி எப்படி நடந்தது, என்ன வரலாறு தெரியாது பெரும்பான்மையான மக்களுக்கு. சில பேர் விதிவிலக்கானவர்களுக்கு பத்ரை பற்றி தெரியாது, உஹது யுத்தத்தை பற்றி தெரியாது, கந்தக் யுத்தத்தை பற்றி தெரியாது. கந்தக் யுத்தம் அகழ்போர் தெரியாது, தபூக் யுத்தத்தை பற்றி தெரியாது, கைபரை பற்றி தெரியாது, மூத்தாயின் போர்க்களத்தை பற்றி இதெல்லாம் தெரியாது. எது தெரியும்? ஷியாக்கள் எதிர்ப்பு நுழைச்சாங்க தமிழ்நாடு மக்கள்கிட்ட. அடிப்படையில் ஷியா கொள்கை என்ன? ஷியா கொள்கை இதை கொண்டு போய் நுழைக்கிறாங்க. கர்பலா இப்படிப்பட்ட கர்பலா இப்படிப்பட்ட யுத்தம் தெரியுமா? கர்பலாவுத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யறாங்க? ஒரு பெரிய மதசாயல் பூசி அதை மக்கள் மதத்தில் கொண்டு போய் சேர்த்ததால கர்பலான்னு உள்ள கேட்டு தெரியாது. செய்தி என்னண்டு சொல்ல வழங்கியிருப்பாங்க. கர்பலா கர்பலா அப்படின்னு. அப்படி எந்த அளவுக்கு முஹர்ரம் 10 9 நோன்பு எப்படி சொல்லுவாங்க? ரசூலா காட்டி அந்த செய்தியை சொல்ல மாட்டாங்க. அசாவுசா நோன்பு என்ன அசாவுசா நோன்பு அசன் சொல்லிக்கிறாரு. அசன் ஹுசைன் தான் அசாவுசா நோன்பு சில பகுதியை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்படி ஷியா கொள்கை. அப்போ அசைவ முஸ்லிம்கள் நோன்பு வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இன்றைக்கு திரிக்கப்பட்டது. இந்த மாதிரி கர்பலாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா இந்த மக்களுக்கு கர்பலா சொல்ல காட்டுது. அது ஒரு கர்பலான கொடூரமான ஒன்று அப்படின்னு. உண்மையிலே கர்பலாவுடைய யுத்தம் கொடூரமான ஜீரணிக்க முடியாது. அது செய்தியை கேட்க சாப்பிட முடியாது. மனசு வழிபடுறதான் போக முடியும். சில பேர் அலர்ஜிமா உள்ளவங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவு கர்பலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இதுதான் ஒரு புதிய ஒரு ரொம்ப ஒரு மாபாதகமான ஒன்று உலக வரலாற்றில். இந்த கர்பலா யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆட்சியாளருக்கு சமம் வரும். ஆட்சி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் 11 ஆண்டுகள் ஆட்சி. அபூபக்கர் சித்திக்குடைய 2 ஆண்டுகள் ஆட்சி. உமர் ரலியல்லாஹு ஒரு 10 ஆண்டு, உஸ்மான் ரலியல்லாஹு 12 ஆண்டு. அப்படியே ஹசன் அலி ஹசன் ஒரு 6 மாதம் இப்படிலாம் ஆட்சி. எங்க கிலாபத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இறையாட்சி. கிலாபத் ஆட்சி என்பது 30 ஆண்டுகள் நீடிக்கும். இறையாட்சி. அதன் பிறகு மன்னராட்சி விடுந்து அல்லாஹ்வுடைய துன்பளிப்பு செய்யறாங்க. இந்த மன்னராட்சி தான் ஹசன் அலி ரலியல்லாஹு மகன் ஹசன் 6 மாத கால ஆட்சி. அப்போ மதீனாவில் அவர் மன்னர் அல்ல, அவர் சக்கரவர்த்தியாக ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் முஆவியாவும் இருக்கிறார். ஆள்
அவர் தான் ஹெட்டு. அப்போ ஆளுநராக வந்துட்டு முவாவியா இருக்கும்போது முவாவியாவுக்கு அவசரம் வருது, நம்ம வந்து இந்த ஆட்சியை பிடிக்கணும். ஹசனுடைய இந்த ஆட்சி அன்னைக்கு பின்னாடி இதான் கொல்லப்பட்டாங்க அபூபக்கர் தவிர. அப்போ ஹசனுடைய ஆட்சியை பிடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக முஆவியா என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வர்றாரு. அப்போ சமாதானம் ஆகுது. ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தலைமையிலே பெரிய படை, அவர் பெரிய படையை தயாரித்து போகக்கூடிய நேரத்தில் இங்கிட்டு பல்லாயிரக்கணக்கான சகாபாக்கள், அங்கிட்டு பல்லாயிரக்கணக்கான சகாபாக்கள், முஆவியா பக்கம், இது ஹசன் பக்கம். அப்போ தான் ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பின்படி ஒரு நாள் ரசூலுல்லாஹ் மெம்பரில் இருக்கிறாங்க. மெம்பரில் இருந்து ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் சொல்கிறாங்க. கூட சின்ன ஹசன் ஓடி வர்றாரு, தவழ்ந்துக்கிட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் ஹசனை கூட்டிட்டு சொல்கிறாங்க, என்னுடைய மகன் தான் மகளின், என்னுடைய பாத்திமா மகளின் மகன், என்னுடைய பேரன், எனக்கு பிறகு பெரிய ஒரு யுத்தம், பல்லாயிரம் உயிர்கள் பறிக்கக்கூடிய சூழல் இருக்கும். அந்த நேரத்தில் இவரின் மூலமாக அந்த யுத்தத்தை எல்லாம் தடுப்பான். ஹசனை பற்றி முன்னறிவிப்பு செய்கிறாங்க. ஹசன் மூலமாக பெரும் யுத்தம் முஆவியாவுக்கு அந்த நேரத்தில் சட்டப்பட்டாருன்னு வைங்க, எவ்வளோ பேசுவதற்கு வரலாற்று எழுதுவதற்கு கூட அந்த அளவுக்கு இப்போ பெரிய சேவை ஏற்பட்டிருக்கும். அவ்வளோ பெரும் படையோடு போனவங்க மத்தியில் ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பின் பேரில் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, நம்ம அடிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் 2 அணி முஸ்லீம்கள் அணி நிறைய 12,000 பேர் கொல்லப்படுவார்கள். அந்த அடிப்படையில் வந்து சமாதானமாகி முஆவியா இடத்துல ஒப்படைச்சிட்டாங்க. ஹசன் அலைஹிஸ்ஸலாம் முஆவியா இருக்கிற பையத்தை செஞ்சுட்டா பண்ணினா வச்சுக்க, நீனே இதாக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னர்கிட்ட சக்கரவர்த்தி, மன்னர்கிட்ட கிலாபத்துடைய மன்னர்களை பின்னாடி வருது. அந்த இறையாட்சியினுடைய மன்னராக சக்கரவர்த்தியாக இருந்த ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 6 செய்கிறாங்க. ஒரு 6 மந்த்து 6 மாதங்கள் அவருடைய ஆட்சி கொடுத்து ஒப்படைச்சிட்டாரு. பிறகுதான் முஆவியா ஆட்சி பண்ணுறாரு. முஆவியா என்ன திட்டம் போகிறான்னு கேட்டால், முஆவியாவுடைய மகன் தான் யஸீத். இந்த முஆவியா வந்து என்ன செய்யறாரு, முஆவியா என்ன பண்றாருன்னு கேட்டா, ஹசன் அலைஹிஸ்ஸலாமோட இறையாட்சி முடிந்து விட்டது. அதே அப்ப முஆவியா கையில போகும்போது முஆவியாவை மேலே சொன்னவங்க மேலே ஆட்சி பண்ணாங்க. குலஃபா ராஷிதீன் 4 கலீஃபாக்கள், அவங்களை எப்படி பேர அழைக்கலாம், அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லலாம், அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்லலாம், அமீருல் முஃமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு, அமீருல் முஃமினீன் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு, அமீருல் முஃமினீன் ஹசன் ரலியல்லாஹு சொல்லலாம். ஹசன் பேர் கைமானவங்கள அமீருல் முஃமினீன் முஆவியா சொல்ல முடியாது. முஆவியா நோக்கத்துக்கு இருக்கிறார், பெரிய சாட்சி தான். முஆவியாவுடைய திட்டம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையில் ஆட்சியை அவர் கொண்டு போகல, கிலாஃபத் ஆட்சி ஆகிவிட்டது. கிலாஃபத் ஆட்சியில் என்ன அப்படின்னு கேட்டால், தனக்கு பிறகு மகனை நியமிக்கிறார், மன்னராட்சி. நான் மூத்தா போயிட்டு எனக்கு பிறகு யஸீத் வரும் ஆட்சிக்கு அப்படிங்கிறார். யஸீத் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி யஸீத மகனை பைத்துக்குள்ள அவர் பிரீடு இருக்கும்போது ஏற்பாடு பண்றாரு. பல சகாபாக்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, மக்காவில் இருக்கிறாங்க, மதீனாவில் தான் தலைமை பீடம் வச்சு தலைமைச் செயலகம் மதீனாவில். இவர் முஆவியாவுடைய ஆட்சியும் மாத்திருக்கு இல்லாமல் பல நபித்தோழர்கள் இடம்பெயர்ந்திருக்கார்கள். என்ன செய்யறாங்க, முஆவியா விசுவாசம் பண்ணிட்டாங்க, நீங்க தான் ஜனாதிபதிக்கு. பிறகு முஆவியா வந்து அவர் செயல் திட்டங்கள்லாம் கொஞ்சம் சரியில்லை. உடனே சில சகாபாக்கள்லாம் மக்காவுக்கு போன பிறகு மக்காவில் போய் இவர் போறார். போய் வந்துட்டு நான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு பிறகு என்னுடைய மகன் யஸீதை நீங்க வந்து அவருக்கு இந்த பவரை கொடுத்துடணும், மன்னர் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் சொல்ல போறாங்க, சகாபாக்கள் இப்னு உமர்கிட்ட. அவரெல்லாம் விரும்பல. அதுக்கு சில சகாபாக்கள் என்ன செய்வாங்க, முஆவியாவுடைய பேச்சு கேட்க அப்துல்லா இப்னு உமர்லாம் அப்பெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவருக்கு அறிவுரை சொன்னா கேட்க மாட்டார், மகனையும் நிப்பாட்டுவார், ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் திருப்தி கிடையாது. அப்ப அந்த மாதிரி சில சகாபாக்கள் அப்துல்லா இப்னு சுபைர் போன்ற சகாபாக்கள்லாம் மக்காவுக்கு இருந்து இவருக்கு என்ன மகனை நிப்பாட்டுறாங்க சொல்லி பேசிக்காம மகனை வச்சிருக்காரு. அதில் போய் யஸீத் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்போ நடந்தது, கர்பலா ஹிஜ்ரி ரசூலுல்லாஹ் அவங்க மூத்தவுக்கு பிறகு ஹிஜ்ரி 61 கர்பலா. அந்த கர்பலா யுத்தத்தின் போதுதான் முஆவியாவுக்கு பிறகு யஸீத் ஆட்சிக்கு வர்றாரு. யஸீதுடைய ஆட்சியில தான் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, எனக்கு பையத்து செய்ய பிரகடனப்படுத்துறாரு.
சஹாபாக்கள் நிறைய பேர் அவர் பையத்து செய்ய விரும்பல. முஆவியாவுக்கு பிறகு யசீத் வந்துட்டார் ஆட்சிக்கு. யசீத் வருவதற்கு முஆவியா தான் காரணம். முஆவியா பாப்பா இவரு மகன். முஆவியா என்ன பண்றாரு, என் பிள்ளைங்க வாழ்க்கை ஜனாதிபதி ஆக்கிருங்கன்னு சொன்ன பிறகு சஹாபாக்கள் பல பேர் வெறுத்தாங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ் செஞ்ச செஞ்சுக்குவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உன்னை அபூபக்கர் ரசூலுல்லாஹ் அலைஹி மூத்தா போட்டாங்க. அப்போ மூத்தா போன பிறகு அபூபக்கர் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுப்பாங்கிறார். யாரு நிறைய சஹாபாக்கள் அறிஞர் சொல்றாங்க. அப்துல்லா இப்னு யாரு நிறைய இப்னு உமர்லாம் சொல்றாரு. அவர் கேட்க மாட்டேங்கிறார். அந்த உமர் அலிலானோ அவர்கள் மாதிரி உமர் மூத்தா போனார்ல, கொல்லப்பட்டார்கள். அப்ப என்ன சொல்லி போனாரு, ஒரு மசூர் ஒரு ஷூரா குழு அமைக்கிறார், ஆலோசனை குழு அமைச்சு இதுல என் மகன் இப்னு உமர் இருக்கக்கூடாது, என் மகன் இருக்கக்கூடாது, மற்றவங்க 5-6 பேரை போட்டு என்ன செய்வாங்க, இவங்க ஜனாதிபதி தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அபூபக்கர் என்ன செஞ்சாங்க, அவரும் மூத்தா போயிட்டு அவரையும் செஞ்சாரு. அவரும் விட்டுட்டு போயிட்டாரு. மக்களும் உமரை சேர்த்து கண்டிப்பாக இந்த மாதிரி வழிகாட்டுபடி நீங்க இருக்குன்னு சொன்னோட கேட்க மறுக்கிறார். அவரும் மகனை தேர்ந்தெடுத்துட்டாரா. யசீதுல இருந்து தான் பெரிய குழப்பங்களும் இதுவும் வருது. இந்த யசீது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, இப்பதான் இந்த யசீதுயோட யாரு உம்மையாக்கள், உம்மையா பிரிவை சார்ந்தவர்கள், உம்மையாக்கள் பிரிவை சார்ந்தவங்க பையத்து செய்வதற்கு சஹாபாக்கள் அழைக்கும் போது பல சஹாபாக்கள் மாட்டேன்றாங்க. அதெல்லாம் முடியாது நாட்ட ஆரம்பிச்சுட்டார். மதினாவில் உசைன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. பையத்து அமீர் இவரை வந்துக்கிட்டு அமீராக இவர் ஜனாதிபதியாக மன்னராக யசீதியாக எனக்கு பிரமாணம் தருன்னு கேட்ட உடனே சஹாபாக்கள் கொடுக்கலையா, உசைனை சொல்றாரு. அவர் ஆளுநர் பெரும்பெரும் மதினாவில் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் பல மாகாணங்கள் மதினாவுக்கு கட்டுப்பட்டு பல மாகாணங்கள் இருக்கும். மாகாணங்களுக்கெல்லாம் என்ன செய்யறாரு, எனக்கு கட்டுப்படணுங்கிற மாதிரிலாம் ஒரு தன்னுடைய ஆளுநர்களுக்கு யசீத் உத்தரவு போட்டார் என்பதை பார்க்கிறோம். இப்ப உசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதினாவில் இருக்கிறாங்க. மதினாவில் இருந்தா இது உசைன் குடும்பம் சொல்றாரு. உசைன் அலிபுடைய அம்மா உசைன் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு நான் வந்து யசீதுக்கு பையத்து பண்ண மாட்டேன், நீங்க வந்து சக்கரவர்த்தியா மன்னராக இருப்பதை நான் விரும்பவில்லைட்டாங்க. அப்ப அரசு பண்ண சொல்றாரு. ஆளுநருக்கு எழுதி அனுப்பி உசைனை கைது பண்ண அவர் பெருந்தன்மையோடு நீங்க மதினாவுக்கு மக்காவுக்கு போயிருந்தான்ட்டு சொல்றாங்க. யார உசைனை பார்த்து அந்த மதினாவின் ஆளுநர் சொல்லும் பொழுது அப்படி அதெல்லாம் பையத்து பண்ண மாட்டேன், உறுதி பண்ண மாட்டேன், அவரே இருக்கட்டும் அப்படின்னு உடன்பாடு இல்லைன்னு மதினாவிலையும் மக்காவுக்கு போயிட்டாங்க. இப்படி யாரு யசீதுக்கு விசுவாச பிரமாணம் செய்யாதவர்கள் சில சஹாபாக்கள். இப்னு உமருக்கு விருப்பம் இல்லை, அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு விருப்பம் இல்லை, அதுபோல உசைன் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் சில சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு விருப்பம் இல்லாமல் இருந்தது என்பதை பார்க்கிறோம். இதன் பிறகுதான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, மக்காவுக்கு போயிட்டாங்களா யாரு உசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு போன பிறகு ஈராக்ல கடிதம் எழுதுறாங்க. ஈராக்ல தான் அந்த கர்பலா, ஈராக்கு போற வழியில கர்பலா, ஈராக்ல இருந்து கடிதம் எழுதப்படுகிறது. 12,000 கடிதங்கள், 12,000 கடிதங்களை எழுதி ஈராக்கில் உள்ள மக்கள் உசைன் அலைஹிஸ்ஸலாம் எழுதுறாங்க. உசைனை நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்கள் பையத்து செய்வோம், நீங்க பெரும் ஆட்சியாளராக நீங்க இருங்க, உங்க ஆட்சிக்கு கீழே அடிச்சு ஒதுக்கிடலாம், போர் கொடுத்துங்கிற மாதிரி கடிதம் இந்த மாதிரி லெட்டரை எழுதி நீங்க வாங்குங்க, நாயத்துக்கு சப்போர்ட்ன்றாங்க. எங்க ஈராக்கில். அப்ப ஈராக்ல இருந்து 12,000 கடிதங்கள் வந்த உடனே கடிதத்தை வாசி பார்த்து போறாரு. உசைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவ்வளவு கடிதம் வந்திருக்குது, இவ்வளவு பேர் நமக்கு ஆதரவா இருக்கிறாங்களே என்று சொல்லி போறாரு. மக்காவில் இருந்து அந்த ஈராக்கு பயணித்து போனாங்க. உசைன் அலைஹிஸ்ஸலாம் கர்பலா காண்டி அங்க போனதுதான் நோக்கம் என்ன, அந்த ஆட்சி அமைப்பாங்க போயிட்டு போனா இந்த செய்தி இப்படி போகக்கூடிய நேரத்தில் தடுக்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. யாரெல்லாம் தடுக்கிறா, அப்துல்லா இப்னு ஜுபைர்லாம் சொல்றாரு, நீங்க போவாதீங்க உசைன் பார்த்து நபிகள் பேரெல்லாம் இருக்கிறீங்க, நீங்க போவாதீங்கன்னு அனைவருடைய சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க. உங்களுடைய தந்தையை கொண்டது அங்கதான் அப்படின்னு சொல்றாங்க சஹாபாக்கள். சில பேர் என்ன செய்யறாங்க, உங்க தந்தையை கொண்டது உங்களுடைய சகோதரனை கொண்டதெல்லாம் ஈராக்கில் தான் கொலை செய்யப்பட்டார்கள், நீங்க போவாதீங்கன்னு தடுக்கிறான். அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர் தடுக்கிறாரு. பயணம் பண்ண இப்னு அப்பாஸ் தடுக்கிறாரு, கர்பலாவுக்கு போவாதீங்க மாங்கன்ட்டு. அது போல சஹாபாக்களை பொறுத்தவரை இப்னு உமர் அறிவுரை சொன்னா கேட்கல.
இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்துட்டு போவாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, நபியே முகமதே, உங்களுக்கு ஆகிரத்தான மறுமை வேண்டுமா உலகம் வேண்டுமா கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொன்னார், ஆகிரத்து மறுமையை தேர்ந்தெடுத்தார்கள், மறுமதான் உலகம் வேண்டாண்டு. அந்த மாதிரி வம்சாவளியில வந்து நபிகள் நாயகத்தின் பேரராகி நீங்கள் அங்கே போவாதீங்க, கர்பலாவுக்கு போவாதீங்க, இதை விட சிறந்ததெல்லாம் உங்களுக்கு தருவான் அப்படின்னா தடுக்கிறார். அதெல்லாம் கேட்டு தான் போறாரு. நிறைய சகாபாக்கள் கருத்தும் கூட அப்துல்லா இப்னு சுபைர், இப்னு அப்பாஸ், இப்படி மேலே சொன்ன சகாபாக்கெல்லாம் கருத்தும் கூட போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்யறாரு, இப்னு உமர் 2 நாள் பயணம் போயிட்டார். மக்காவில் இருந்து கிளம்பி ஈராக்குக்கு போறார். போகக்கூடிய நேரம் தடுத்துவிட்டப்படுது. 2 நாள் பயணம் போன பிறகு அவங்க இப்னு உமர் போய் அங்கே போயிட்டு அவரை வழிமறிக்கிறார், போவாதீங்க அப்படின்னு. அவங்க தான் நிறைய இந்த செய்தியாக சொல்றாங்க. அப்படின்னு அவரை எல்லாரோட பேசி உதாசீனப்படுத்திட்டு தான் கர்பலாவுக்கு போறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவர் அனுப்பி ஆளை தழுவி யார் அனுப்பி வைக்கிறா அப்படின்னு கேட்டா உமருடைய இப்னு உமர் அப்படியே அழுவி கண்ணீர்லாம் முடிச்சு அனுப்பி வைக்கிறார். போவாதீங்க ஹுசைன் என்ன செய்ய கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பல சகாபாக்கள் கருத்தும் ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு ஈராக்குக்கு போய் யார் எசீத முன்னாடி மோசமான எசீது தேசனை விடாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் போயிட்டார். இந்த செய்தி அதுக்கு முன்னாடி ஒரு உணவு பார்க்கறதுக்கு கூட ஒரு ஆள் அனுப்புறாரு. ஹுசைன் ரலியல்லாஹு மக்காவில் இருந்துட்டு ஒரு சொந்தக்காரர் ஒரு ஆள் உணவு பார்க்க அனுப்பி வைக்கிறார். நீ போய் பார்த்துட்டு வா, ஈராக்கில் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. உடனே அவர் போய் பார்த்துட்டு வந்து போன நிலைமை நல்லா இருக்குது, சூப்பராக கிடையாது. நீங்கள் நிலைமையெல்லாம் சரியாக தான் இருக்குது, நீங்கள் வந்துக்கிட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் வரலாம்னு சொல்லி இது சொல்லிட்டாரு. நீங்கள் வரலாம்னு கடிதத்தை அனுப்பிட்டாரு. கடிதத்தை படித்து பார்த்துட்டுனா ஒரு போறாரு. போனால் இந்த செய்தி எதிரிக்கு தெரிஞ்சு போச்சு. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய உறவினர் ஒருவரை உறவு பார்ப்பதற்காக ஈராக்கு அனுப்பி வைத்தார்னு சொன்ன உடனே அப்பதான் என்ன செய்ய, அங்க உள்ள கவர்னரை மாத்தினாரு எசீத். நீ வா, எப்படி அவரை அனுமதிச்சா அவரை மாற்றி வேற ஒரு கவர்னரை உள்ள போட்டு அவரையும் கொலை பண்ணிவிட்டாங்க. யார உணவு பார்க்க போனவரையும் கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி கடிதம் எழுதுறாரு. ஹுசைன் ரலியல்லாஹு உறவினர் எப்ப ஆரம்பத்தில் சரியா இருந்துச்சு, உனக்கு ஆதரவு தர்ற மாதிரி சூழல் இருந்தது. பிறகு இந்த விஷயம் எசீதுக்கு தெரிஞ்சு எசீத் எல்லாமே அரெஸ்ட் பண்ணி ஈராக்கில் தலைவர்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டார் எசீது அப்படின்னு கடிதத்தை எழுதி அனுப்பினார். அவரும் கொல்லப்பட்டு விட்டார். அவர் பயணம் புறப்பட்டு வந்த பிறகுதான் ஹுசைன் ரலியல்லாஹு ஈராக்கு வர்ற வழியில கடிதம் கிடைக்கிறது. கடிதம் படிச்சு பார்த்து இப்படியா சந்ததியில் மறுபடியும் போறாரு கர்பலாவுக்கு. இப்படிதான் கர்பலாவுக்கு போன பிறகுதான் அங்க போற வழியிலே தடுக்கப்படுகிறார். என்ன தடுக்கப்படுறாங்க, போற வழியிலேயே கர்பலா ஈராக்கு போக கர்பலாவை தடுத்துட்டாங்க. 4000 படை வீரர்கள் அனுப்பி எசீத் அனுப்புறாரு. 4000 படை வீரர்களை அனுப்பி இவங்க போன எத்தனை பேரு, ஹுசைன் ரலியல்லாஹு கூட்டிட்டு போனது வந்து 72 பேர் உறவினர்கள். நீங்க இங்கே வரலாற்று தேடி பார்த்தோம்னு சொன்னா ஒரு 100-150 பேர் மிஞ்ச மாட்டார். அவர் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஆம்பளை பொம்பளை உறவினர்கள் எல்லாம் வாங்க நம்ம போயிடுவோம் கர்பலாவுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு 100-150 தேர்தல் அளவுக்கு ராணுவம் இவரை கூட்டிட்டு போனது. இஸ்லாத்துக்கு அனுமதி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் யுத்தமா பாதிக்கு பாதியாக இருங்க. எதிரி 2000 பேர் இருக்கிறாங்க, ஒரு 1000 பேராவது எதிரி இஸ்லாம் சொல்லுது. அவர் என்ன செய்யறாரு, சும்மா ஒரு 75-100 பேருக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போன பிறகுதான் என்ன தடுத்து நிறுத்தப்படுகிறார், பயங்கர சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அவன் எப்ப ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு 28ஆம் ஆண்டுதான் ஹுசைன் இப்னு அலி தனது குடும்ப உறுப்பினர்களோட பயணத்தை தொடங்குகிறார். அஹ்லுல் பைத் அவங்க நபியின் குடும்பத்தார்கள் போனாலும் என்ன செய்யுது, போய் சின்ன தொகையை கூட்டிட்டு போறாரு. ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு முஹர்ரம் அன்று போற 10வது நாள் இதுதான் நடக்குது. கூட்டிட்டு போனா எசீத் 4000 படைகளை விட்டு என்ன செய்யறாங்க, எசீதுடைய படைகள் அந்த ஆளுநர் அங்க உள்ள ஆளுநர் முற்றுகை மடக்கிறார். அந்த மாதிரி முற்றுகை மடக்கிய ஆளை என்ன செய்யறாங்க, வந்துக்கிட்டு ஆளை மடக்கிட்டாங்க. மடக்கி தான் ராணுவம் கிட்ட சிக்கினா பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஹுசைன் ரலியல்லாஹு நான் போய் என்னை திருப்பி அனுப்புங்க, இல்லை எனக்கு வந்து மதினாவுக்கு போயிடுறேன். மதினாவுக்கு போனால் காப்பீர்களுக்கு மத்தியில் நான் வந்து அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லுவோம்
எசீதுடைய படைகள் அந்த ஆண்களுடைய அந்த விருப்பத்தின் பேரில் என்ன செய்யப்பட்டு கைது பண்ணி அங்கேயே முற்றுகையிட்டாங்க. தண்ணி தான், வறட்சி, சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த எகிப்து அந்த ஈராக்கில் யூப்ரட்டிஸ் நதி ஓடுது, அந்த நதியில் தண்ணி இல்லை, குடிக்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் முற்றுகையிட்டு அவரை பயங்கரமான முறை துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த செய்தியை பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி இந்த அளவுக்கு என்று சொன்னால் தண்ணியை தடுக்கிறாங்க, தண்ணி குடிக்காத தடுக்கிறான். அப்படியே அவர் நாள் வரலாற்று சொல்லுவாங்க, இந்த நாள் முஹர்ரம் 5, 6, 7, 8, 9, 10 என்ன 10 நாள் உசேன் கொல்லப்படுறாரு. 10 அன்றைக்கு உசேன் ரலியல்லாஹு அனுபவர்கள் என்ன செய்யறாங்க, கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எப்படி கொல்லப்படுறாங்க, கையாளாத கையாண்டாங்க, யாராவது பாவிகளை அடிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உசேன் ரலியல்லாஹு அனுபவர்கள் அல்லாத முறைகிறார். யாரும் பூமியில் ஒரு பாவிகளை விட்டு வைக்காது, எல்லா போய் தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க. ரவுண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. கர்பலாவை சுற்றி ரவுண்ட் அவுட் பண்ணி விட்டார்கள். அப்பதான் வந்துக்கிட்டு இவர் ஃபைட் பண்றாரு. எவ்வளவு அடிக்க முடியும், இப்ப கேட்குப்பா நம்ம பணி சொல்றதா இருந்தா போலீஸ்கார பெரிய அதிகாரி உத்தரவா சுற்றுவாங்கல்ல, அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் பொழுது சர்வதிகார துப்பாக்கி போலீஸ் ராணுவம் வீட்டில் நிற்பான். அந்த கமாண்டை உத்தரவு போடணும், அப்படி ஒரு உத்தரவு போடுவான், சமச்சட்டு புரிய காக்கை சுத்தமாக சுட்டுருவான். அந்த மாதிரி எவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துக்கிட்டு அவன் சரணலையை சொல்கிறான், எசீதுடைய ராணுவம் சரணலைய மாட்டாங்க, வீரமாக நிற்கிறாரு. நான் போர் பண்ணியாவது கொண்டு நான் உங்களை ஃபைட் பண்ண வேண்டிய அது சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் கொண்டு விட்டாங்க. அந்த மாதிரி கடைசியில் இறுதியாக உசேன் ரலியல்லாஹு கர்பலாவில் அவரை போடுறாங்க. அவரை அடித்து ஈட்டியை வச்சு அவரை குத்தி கடும் காயம் அவருக்கு ஆட்டி, தலையில் ஆட்டி, அங்கடி சேபா ஆட்டி பின்னி எடுத்துறாங்க. யாரை, உசேன் ரலியல்லாஹு அவருக்கு கடுமையான சித்திரவதை கொடுத்து இந்த அளவுக்கு என்று சொன்னார். அவருடைய உடலில் 34 வாளால் வெட்டியிருக்கிறாங்க, 33 ஈட்டி காயங்கள் அடித்து அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணாங்க என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ என்ன இந்த அதை மட்டுமல்ல, உசேன் ரலியல்லாஹு எப்படி கொண்டுட்டு தலையை தூக்கிறாங்க, தலையை தன் துண்டா எடுத்துட்டு போயிட்டாங்க. உசேன் ரலியல்லாஹு தலையை துண்டா எடுத்துட்டு போய் அங்க ஆளுநரத்தில் இபுசியாக இருக்கக்கூடியவன் அவன் தான் இபுசியாக தான் ஆளுநர். இவன் தலைமையில் தான் 4000 படை வீரர்களை எசீது அனுப்பி வைக்கிறான். அப்போதான் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க அவங்களோட தலையை துண்டா எடுத்துட்டு போய் எசீதுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஆனால் அவன் கண்ணாடு வருவான் எசீது. அவனை இப்படியா அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு சொன்னேன், நான் இந்த கூட்டிருக்க மாட்டேன் என்றெல்லாம் சும்மா நீதிக்கணியில் வடிக்கிறான். உசேனுடைய தலையை உசேனுடைய வீட்டில் முக்கியது யாரு, அவங்களை கூட எல்லாத்தையும் கொண்டாங்க. 22-23 பேரையும். உசேனுடைய மனம் ஒரு ஆள் இருக்கிறார் ஜெயினுலாத்தீன். அவர் என்ன அப்படிங்கிறார், அவர் வந்து ஜெயினுலாத்தீன் உடம்பு சரியில்லை, அவர் கர்பலாவுக்கு போகல. ஈராக்கு போறவங்க கர்பலா, அவர் கர்பலாவுக்கு போகாமல அவர் மட்டும் தப்பிச்சு விட்டார். எல்லா குடும்பத்தில் உள்ள பொம்பளை ஆம்பளை எல்லாத்தையும் வெட்டி தலையை தூக்கி போயிட்டாங்க. உசேன் ரலியல்லாஹு தலையை தூக்கி போயிட்டாங்க. அதுபோல அவருடைய ஆதரவாளர்கள் குடும்பத்தாருடைய தலையாக தனியாக கொண்டு போயிட்டுனா எசீது முன்னாடி வைக்கிறாங்க. வச்ச பிறகு எசீது கல்லூரி வருவாங்க, நான் அரசு பண்ணி கூட்டிகிட்டு வர வேண்டியதானே, நீங்கள் ஏன் அவரை கொண்டுட்டீங்க அப்படின்னா சொன்ன செய்தியை நீலப்பிரிவில் வடித்தாங்க. சரி, அப்படி விதாயம் நிகாயம் அப்படி எல்லாம் வரலாற்று நூல்கள் தான் இந்த மாதிரி நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு கஸீர் அவர்களால் எழுதப்பட்ட இப்னு கஸீர் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எசீதை இந்த கொல்லப்பட்ட பிறகு கூட தலையை தடை எடுத்துட்டாங்க. அவனை எசீது வந்து இந்த ஆளுநருக்கு எந்த விதமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்ப்போம். இதன் இப்படி கர்பலா முடிஞ்சா இதெல்லாம் சியாக்கு என்ன செய்வாங்க, இப்படி உசேன் கொல்லப்பட்டார் அப்படின்னு போனது ஒன்று ஹிஜ்ரி 61 வருஷம் அந்த துக்க நாள் அறிவிச்சு என்ன செய்யறாங்க, மோடி போயிட்டாருன்னு சொல்லி சாட்டை வச்சு முஹர்ரம் 10 என்ன செய்ய பஞ்சாயத்து இருக்கிறது, ஏன்னா 5 கடவுள் கோயில் அல்லாஹ் சொல்லு அப்படின்னு செய்வாங்க. அல்லாஹ் முகமது நபி அலி பாத்திமா ஹசன் ஹுசைன் என்ன செய்வாங்க, பஞ்சாயத்துக்கிட்டு இப்போ கூட வடமாநிலத்தில் பஞ்சாயத்துக்கு போனாங்களா, குதிரை அந்த தடுப்பை மீறி ஓடிடுச்சு. போலீஸ்காரன் பின்னி எடுத்து வழக்கு பதிஞ்சு முஹர்ரம் மாதம் வடமாநிலத்தில் அந்த மாதிரி முஹர்ரம் கொண்டாடினாங்க. அப்படியெல்லாம் வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சேர்த்து ஷியாக்கள் தான் முஹர்ரம் சேர்த்து மூத்தா போயிட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு அதை இது பண்ணியிருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பஞ்சாயத்து தீ மிதிக்கிறது, சாட்டையை வச்சுத்தானே அடிச்சுக்கிறது, இதுதான் இஸ்லாத்தில் கிடையாது. சொன்னாங்க ஒரு துன்பம் 3 நாளைக்கு தான், 3 நாளைக்கு துன்பம் அடிச்சு பிரச்சனைக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு கணவன் இறந்தாலே தவிர, ஒரு பெண் இருக்கிறா கணவன் மூத்தா போயிட்டு சொல்லி 4 மாதம் 10 நாள், அதை தவிர அவளை எந்த மரணமானாலும்
3 நாளைக்குள்ள அதை பற்றி வெளியே வந்துடணும். காலகாலமாக என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் உசேன் கொல்ல சேர்ந்து போயிட்டார், இறந்து கொல்லப்பட்டார் மக்களை தூண்டி விட்டு அந்த மாதிரியான சியாக்கள் அப்படி வழிகட்ட கொள்கைகள் இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நிறைய மோசமான லேசப்பட்டாலும் கிடையாது. இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு கூட சும்மா இருக்கிறாங்க. மதீனாவில் நிறைய பேர் மதீனாவில் கட்டுப்பட மறுத்த பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் யசீது வந்து ஒரு படையை அனுப்பி இப்போ இப்னு கஸீர் சொல்றாரு என்ன செய்யறாரு, படையை அனுப்பி ஒருத்தன் தலைமையில் அங்கே உள்ள மதீனாவை சின்னாபின்னமாக்கி என்ன செய்வாங்க, அங்கே உள்ள பெண்களை எல்லாம் பாலியல் பலாத்காரம் செய்து யசீது பட எனக்கு எப்படி நீ வந்து சத்திய பிரமாணம் பையத் பிரமாணம் செய்யலை என்பதற்காக மதீனாவை தூக்கலாக்கி விட்டாங்க. அடிச்சு நொறுக்கி அங்குள்ள பெண்கள் 1000 பெண்களை கற்பழித்து இப்னு கஸீர் சொல்றாரு. அந்த மாதிரி குடும்பம் பெரும்பாலும் காப்பீங்கிறாங்க. வரலாற்றில் உள்ள எல்லா அறிஞர்களும் சில அறிஞர்கள் போயிட்டு தொலைஞ்சி விட்டுவோடு விட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கணும் சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ மதீனாவை நிர்மூலமாக்கி விட்டு அங்கிருந்து மக்காவுக்கு போகலாம். எங்கே போகலாம்? மக்காவுக்கு போய் அப்துல்லா இப்னு சுபைர் மக்காவை ஆட்சி முடிச்சுக்கிறாங்க. அவரை கொள்வதற்காக அங்கே போய் என்ன செய்யலாம் அப்படின்னு அங்கே படையை அனுப்பி அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க அளவுக்கு யசீது காபத்துல்லாவோட ஒரு பகுதியை உடச்சி விட்டாங்க. யசீது ஆட்சியில் படைகள் வந்து உடச்சி யசீது தூண்டுதலின் பேரில் அப்துல்லா இப்னு சுபைரை கொண்டு அந்த மாதிரி செஞ்சாங்க. காபத்துல்லாவோட கொஞ்சம் பகுதியை உடச்சி எல்லாம் சின்னாபின்னமாக்கிய பங்கு தான் இவனை காஃபிரக்கூடிய அளவுக்கு பல அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்துருக்கிறாங்க. முஆவியாவுடைய மகன் யசீது என்பது மிகப்பெரிய கொடுங்கோலன். அவன் அடுத்தடுத்த லெவலில் உள்ள ஒரு பாவத்தை செய்தவராக யசீது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லிக்கொண்டு எதை கேட்கணும் அதை உணர்ந்து கொண்டு அதே சமயத்தில் இவங்கெல்லாம் இந்த போர் புரிஞ்சாங்க. இவங்க சொருக்கமான நாடகம் அது நம்ம சொல்ல தேவையில்லை. உசேனுக்கு சொருக்கமான நாடகம் அதே எனக்கு தேவை. அவர் செய்ய நல்ல நோக்கம் அதனால பாதுகாப்பு முடிஞ்சிருச்சு. அல்லாத அவருக்கு உரியது. நபித்தோழருக்கு சொல்ல ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்திருக்குது. அவரை பற்றி நல்லா இவர் சொர்க்கமான நாடகமாக என்பது நம்ம சொன்னாங்க. அல்லாஹ் நல்லா பார்த்துக்கலாம். அந்த செயலை அந்த உசைனுடைய செயலை முன்னிலைப்படுத்தி கியாமத் நாள் வரை யாருமே கவர்மெண்ட் எதிர்க்கக்கூடாது. எப்படி சரிசமமாக தான் எதிர்க்கலாம். அந்த அளவுக்கு பாதிக்கு போகிற அளவுக்கு போர் இருந்து நியாயமான காரணங்கள் இருந்தால் கவர்மெண்ட் எதிர்க்கலாம். போர் செய்யக்கூடிய சக்தி இருந்து. ஆனால் என்ன முடியலையே அந்த உசைன் சும்மா 100 பேர் 20 பேரை கூட்டிட்டு போறாங்க. 21 பேர் சொன்னால் இப்படி செய்வதற்கு மாற்றத்தில் இந்த வழிகாட்டுதல் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். இதில் எந்த நபிகள் நாயகத்துக்கு பிறகு எந்த யுத்தங்களாக எந்த பிரிவுகளை இருந்தாலும் சரி இஸ்லாத்துக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லை என்று உணர்ந்து இது ஒரு தகவலாக படிப்பினையாக கற்பலா என்பது இவர் தான் தலையை துடித்து போயிட்டாங்க. கொடூர கொலை என்பதை உணர்ந்து அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னித்து நபிகள் நாயகத்துக்கு பிறகு இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க இல்லை சகாபாக்கிற பல பேர் அவங்களுடைய இந்த செயல்கள் இருந்தால் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இம்மானுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. நினைக்கக்கூடிய சோதரர்கள் அல்லாஹ்வுடைய இம்மானுடைய 2வது உரையில நம்ம இந்திய தேசத்தினுடைய நம்முடைய பாஜக அரசாங்கம் தங்களுடைய அந்த அதிகாரத்தை புஷ்கரமாக பயன்படுத்திக் கொண்டு எல்லா வகையான துறைகளையும் கையில் வைத்துக் கொண்டு இப்படி ஒரு புதிய ஒரு யுத்தியை கையாண்டு வருகிறார்கள். சிஏஏ கொண்டு வந்தாங்க. அதை நம்ம பெரும் போராட்டத்துக்கு பிறகு ஷாஹீன் பாக்குமாய் நடத்தி அதை முன்னெடுத்த பிறகு இப்போ அந்த வேற ஒரு வழியில் என்ஆர்சிக்கக்கூடிய வழியில் கொண்டு வராங்க. என்ஆர்சி மக்கள் கணக்கெடுப்பு மூலமாக என்ஆர்சி மூலமாக கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை பீகாரில் தேர்தல் போது சில மாநிலங்களில் பீகாரில் அவருடைய தேர்தலுக்கான என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில ஆவணங்கள் கேட்குறாங்க. அதில் தேர்தல் ஆணையம் கவர்மெண்ட் இப்படி இருக்கும்ல அவங்க சம்பளம் கொடுக்குறான் கட்டுப்படாது அவன் மத்திய வேலை வச்சுருவாங்க அதிகாரிங்க. இப்படி எல்லாம் திருட்டு கும்பா நடந்துருக்குது. எல்லா இடத்துலையும் அதிகார புஷ்பிரங்கள் நல்லாட்சிகள் தான் வரவேற்கத்தக்கது. தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வந்துக்கிட்டு இதுக்காக சொல்லலாம். நீங்கள்
அப்படின்னு வந்துக்கிட்டு எதெல்லாம் வந்து காட்டணுமா. ஏன்னா வெளியே இருந்து வந்திருப்பாங்க. ஒடிசாவோட மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகளில் இருந்து இடம்பெயர்ந்திருப்பார்கள். இல்லை முஸ்லீமுக்காரங்க ரோஹியா முஸ்லீம் அந்த பல முஸ்லீம் என்ன பல நாடுகளில் இருந்து முஸ்லீம்கள் வந்திருப்பாங்கிற மாதிரி கருத்தில் வச்சுக்கணும். இதுதான் என்ன செய்யறாங்க, பாகிஸ்தான் அங்கேருந்து பல நாடுகளில் இருந்தாலும் வந்திருப்பாங்க. ரோஹியா முஸ்லீம்கள் பல மாதிரி இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல இது சாப்பிடலாம் கேட்குறாங்க. இன்னும் நம்ம தாங்க அதான் குடிமகன்றது எதாவது ஆதாரம் இல்லையா ஓட்டு போடுறதுக்கு, குடிமோடு நிரூபிக்கிறதுக்கு நம்மளுடைய லைசன்ஸு அது இது, நம்மளோட ஆதார் கார்டு, நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டை, நம்மளுடைய இதெல்லாம் நம்மளுடைய இன்னும் பேன் கார்டு எதுவுமே இல்லைங்கிறான். நீங்கள் வந்து பிறப்பு ஏற்பட நேரிடுது அப்படின்னு ஒரு காலேஜ் போட்டு வச்சுட்டு உங்களுடைய தாய் தாப்பா இந்த வருஷத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்திய குடும்பம் தான் நீங்கள் சான்றிதழ் காட்டணும். ஏன்னா கொஞ்சம் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி சிஐ குடும்பம் தாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பத்திரத்தை காட்டணும். இந்த காட்ட மாட்டேன் இப்படின்னு காட்டினாலும் நம்ம அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு வேற ஒரு கொள்ளைப்புறமாக ஆட்சியை பிடிப்பதற்காக ஒடிசாவில் இப்படி வந்துட்டு எந்த அளவுக்கு செய்யறாங்க. இத்தனை வருஷத்துல பிறந்தீங்கன்னா 1980 பிறந்தவங்க நீங்க இதை காட்டணும், உங்க தாய் தப்பா என்ன சர்டிஃபிகேட்டை காட்டுங்க. 1990 பிறந்தவங்க அதுபோல் 2000 பிறந்தவங்கலாம் வாப்பா அம்மாவுடைய பூர்வீகத்தை காட்டணும். நேற்று பிறந்த பிள்ளையா இருந்தாலும் பூர்வீகத்தை காட்ட சொல்றான். உங்க அப்பா அம்மா எங்க இருந்தாங்க 60 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு மேலே பத்திரத்தை எடுத்துக்கலாம். ஆனால் வாப்பா அம்மா தான் வந்து தொடர்ச்சியா வந்து முடிவுகளோட தாத்தா குழு தாத்தா நிற்கிறாங்களா என்பது பார்க்குற மாதிரி என்ன செய்யறாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு இதை எதிர்த்து தான் சில இஸ்லாமிய அமைப்புகள் இதற்காக போர்க்குடி கொடுக்குறாங்க, கண்ணோட்ட பதிவு செய்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த கண்ணோட்டத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு உச்சநீதிமன்றத்தில் போயிருக்கு. சில உச்சநீதிமன்றத்தை கண்டித்து சில விஷயங்களை எடுத்து ஆகணும், அவங்க தரக்கூடிய சில எதை தராங்களோ இந்த ஆவணத்தை எடுத்துட்டு நீங்கள் ஓட்டு போட வைக்கணுங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வந்திருக்குது என்று சொல்லிக்கொண்டு ஜும்மாவுடைய கர்பலா வரலாறு கூட 2 நிமிஷம் முடிச்ச போய்க்கும் இதை உணர்ந்து கொண்டு அல்லாவுடைய புதுவும் சொன்ன மாதிரி மக்களை எல்லா இறைவன் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைய ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். 10 அதுக்குருக்கும் வஷ்கூரோடு வளாத்தக்கூறுவோம்.